ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டத்தில் தெலுங்கு தேசம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பூமா அகிலப்பிரியாவின் பாதுகாவலரை காரில் வேகமாக வந்து இடித்து தள்ளிய மர்ம நபர்கள் அவர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? ஆந்திர மாநிலம் நந்தியாலா மாவட்டம் அல்லக்கட்டா என்ற இடத்தில் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய வேட்பாளர் அகிலப்பிரியாவினுடைய பாதுகாவலர் மீது காரை மோதியும் அதன் பின்னர் அவர் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சம்பவம் அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது. இன்று அதிகாலை நள்ளிரவு 12 மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது அந்த சிசிடிவி காட்சியின் மூலம் தெரிய வருகிறது. நேற்று இரவு அகிலப்பிரியாவுடைய வீட்டின் முன்பு அந்த காவலுக்கு நின்றிருந்த பொழுது வேகமாக வரக்கூடிய அந்த கார் வேண்டும் என்றே அவரை இடிப்பதும் அந்த சிசிடிவி காட்சியில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. கார் இடித்த வேகத்தில் அவர் தூக்கி வீசப்படுகிறார். இதனைத் தொடர்ந்து காரில் இருந்து இறங்கிய இருவர் அவரை இரும்பு கம்பியால் கடுமையாக நிக்கிலை தாக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன. இருப்பினும் அவர்கள் இருவருமே இறங்கிய பின்னர் கார் அங்கிருந்து சென்று விட்டாலும் கூட அந்த காரில் இறங்கிய இருவர் அவரை அந்த நிக்கிலை கடுமையாக தாக்கி இருக்கிறார்கள். இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டதில் அவர் கடுமையாக தலையில் பலத்த காயம் அடைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அவர்களை பிடிப்ப முயற்சித்த பொழுதும் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்று இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரக்கூடிய போலீசார் தப்பி ஓடியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.